வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுய நினைவு திரும்பிய பிறகே அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த சத்யாவை ஸ்பெஷல் ரூமுக்கு கொண்டு சென்றனர். அவளை ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்து அட்டெண்டர் ஸ்பெஷல் ரூமுக்கு கொண்டு செல்லும் போது ஷேர்லியும் பின்தொடர்ந்தாள். சத்யாவை படுக்கையில் படுக்க வைத்து ட்ரிப்ஸ் பொருத்திவிட்டு நர்ஸ் வெளியேறினார். ஷேர்லி படுக்கையில் இருந்த சத்யாவை பார்த்தாள். முகத்தில் விழுந்து கிடந்த முடி இழைகளை ஒதுக்கிவிட்டபடி கேட்டாள், இப்ப எப்படிடா இருக்கு? வெளிரிய ஒரு புன்னகைதான் சத்யாவிடமிருந்து வெளிப்பட்டது. மிகவும் சோர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ரத்தம் இருப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை. நீதான் என் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தியா? சத்யா மிகவும் சோர்வான குரலில் கேட்டாள். மேட்ரன் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? மேட்ரன் தான் உன்னை இங்க கொண்டு வந்தாங்க. ஆமா, நீ எப்படி விழுந்த? கரண்ட் கட்டாச்சு. மெழுகுவர்த்தி பத்த வைக்க எழுந்த. சட்டுன்னு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதுவும் தெரியல. என்ன ரொம்பவும் பயப்படுத்திட்ட நீ. சத்யாவின் தலைமுடியை வருடிய ஷேர்லியின் கைகளை பிடித்து முத்தமிட்டாள் சத்யா. சாரி, நாம பிரியறதுக்கான நேரம் வந்துடுச்சு இல்லையா? ஷேர்லிக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. அப்போது மேட்ரன் சத்யாவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தார். பிபி அதிகமானதுதான் தலை சுத்தி விழுந்ததுக்கு காரணம், டாக்டர் விவரித்தார். இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹை பிபிக்கான டெண்டன்சி தெரியுது. இதுக்கு முன்னால பிபிக்கான மருந்து எதையும் எடுத்துக்கலன்னு தெரியுது. இவ்வளவு நாளா இதெல்லாம் எப்படி தெரியாம போச்சுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா டாக்டர்? நாளைக்கு முடியாது, நாளை மறுநாள். பேஷண்ட் இன்னும் 2 நாள் இங்க இருக்கிறது தான் நல்லது. டாக்டர் மேட்ரனை ஒரு தடவை ஊன்றி பார்த்துவிட்டு சற்று முன்னோக்கி சாய்ந்தவராக கேட்டார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. ஏன், என்ன விஷயம்? மேட்ரனிடம் பரபரப்பு தென்பட்டது. பிரெக்னண்டா இருக்காங்க. உடனே மேட்ரனின் முகம் வெளிரியது. வாட் நான்சென்ஸ்! டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு புன்னகையுடன் டாக்டர் தொடர்ந்தார். Now she is conceiving a child. No, I don't believe it. அது உங்க விருப்பம். பேஷண்டே அதை ஒப்புக்கிட்டாச்சு. மேட்ரனின் மூளை மரத்தது போலானது. காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் இது! நீங்க உடனே அந்த பொண்ணுகிட்ட விசாரணை மிரட்டல்னு போயிடாதீங்க. முதல்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். மேட்ரன் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கையில் இருந்து எழுந்தார். இரவு முழுவதும் ஷேர்லி சத்யாவின் அருகிலேயே இருந்தாள். விடியற்காலை நேரத்தில் கண் விழித்த சத்யா சொன்னாள், நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பி ஷேர்லி. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க என்னை கவனிக்க நர்ஸுங்க இருக்காங்க. இருந்தாலும் உன் பக்கத்துல யாரும் இல்லாம தனியா எப்படிடா விட்டுட்டு போறது? ஷேர்லி தயங்கினாள். அதெல்லாம் பரவாயில்ல. நீ ராத்திரி முழுக்க தூங்கலைன்னு தெரியும். புறப்படு. கிட்டத்தட்ட இன்னைக்கே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவாங்க. சத்யா அவளை வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள். ஹாஸ்டலுக்கு வந்த ஷேர்லி குளிக்க கிளம்பும் போது மேட்ரன் அந்த அறைக்குள் நுழைந்தார். என்ன சிஸ்டர், சத்யாவை பத்தி விசாரிக்கவா? இப்ப அவ நல்லா இருக்கா. அதனாலதான் நான் வந்துட்டேன். மேட்ரன் அவளை ஊடுருவுவது போல பார்த்தார். உனக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஷேர்லிக்கு அப்போதுதான் அதில் ஏதோ விபரீதம் இருப்பதாக தெரிந்தது. இருப்பினும் அவள் இழுத்தபடியே கேட்டாள். எதை தெரியுமான்னு கேக்குறீங்க? அவ கர்ப்பமா இருக்கிறது. ஷேர்லி உள்ளுக்குள் அதிர்ந்தாள். உண்மை வெளியாகி இருக்கிறது. மேற்கொண்டும் மறைப்பதில் பயன் இல்லை. தெரியும் சிஸ்டர். நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. சிஸ்டர், நீங்க சொல்றதோட அர்த்தம் புரியலை. ஏமாத்துறதுன்னா அதுக்கு காரணம் நான் இல்லையே. உண்மை வெளிச்சத்துக்கு வந்தும் உன் நாக்கு எப்படி இன்னும் துடுக்கா பேசுது? மேட்ரன் கோபத்துடன் அவளை ஊன்றி பார்த்தார். தெரிஞ்சிருந்தும் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேக்குறேன்.
இங்க யாரெல்லாம் கர்ப்பமா இருக்காங்கன்னு விசாரிக்கிறது, அத உங்ககிட்ட வந்து சொல்றது, இதுதான் என்னோட வேலையா? மனிதாபிமானம் பத்தி ரொம்ப பெருசா நீ மீட்டிங் போட்டியே, இந்த காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் கெட்ட பேர் வராம பாத்துக்கிற கடமை உனக்கும் இருக்கே. என் விஷயத்துல அதையெல்லாம் சரியா பாத்துக்கிறேன். யாருக்கு தெரியும், எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா போறீங்க வர்றீங்க. இந்த மாதிரி தலை சுத்தல் மயக்கம் வாந்தின்னு வரும்போது தானே உண்மை வெளியில வரும். ஷேர்லியின் முகம் சிவந்தது. அதுக்கான சான்ஸ் நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க சிஸ்டர். திமிரா? மேட்ரன் பற்களை நெரித்தபடி மூச்சை அடக்கினார். கடித்து குதறுவது போல அவளை பார்த்தார். கண்டபடி தண்ணி அடிச்சிட்டு ஒரு நாள் அவளை பார்க்க வந்திருந்தானே ஒரு குடிகார, அவன்தான் இதுக்கெல்லாம் காரணமா? மத்தவங்க அந்தரத்துல நான் தலையிடுறது இல்ல சிஸ்டர். உனக்கெல்லாம் இது ஒரு பாடம், நல்லா புரிஞ்சுக்க. எவனோடையாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு தப்பா எடை போடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அவ தப்பு செஞ்சிருந்தா ஹாஸ்டல்ல ஒரு காக்காய்க்கு தெரியாம அதை அழிக்கவும் அவளால முடியும் சிஸ்டர். இது மாதிரி எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டிருக்கிற தவறுகள் இங்கேயே இல்லாமலும் அழிக்கப்பட்டிருக்கு. சத்யாவின் விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவள் அதை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற தீர்மானத்துல இருக்கா. யாரையும் முட்டாளாக்க முடியாதுன்னு அவளுக்கும் தெரியும். மேட்ரன் திகைப்புடன் அவளையே பார்த்தார். நான் குளிக்கணும் என்ற ஷேர்லி டவலுடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். டாக்டர் அப்போதுதான் ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு போயிருந்தார். அதை தொடர்ந்து நர்ஸ் குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பை நிறுத்திவிட்டு போனார். சத்யா தலை மாட்டு சட்டத்தில் தலையணையை போட்டு சாய்ந்து படுத்திருந்தாள். திடுமென்று அறைக்குள் வந்த மேட்ரன் சத்யாவை எரித்து விடுவது மாதிரி பார்த்தார். இளக்காரம், கேலி, கோபம், வெறுப்பு, இப்படி என்னென்னவோ உணர்வுகள் ஒன்றிணைந்த ஒரு பார்வை. இப்ப எப்படி இருக்க? கேள்வியிலும் குரலிலும் நட்புணர்வு கொஞ்சம் கூட இல்லை. சௌக்கியமா இருக்கேன் சிஸ்டர். நாளைக்கு காலையில உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. டாக்டர் என்கிட்டையும் சொன்னார். தயக்கமோ வெட்கமோ குற்ற உணர்வோ அவள் முகத்தில் தென்படவில்லை. அதை கவனித்த மேட்ரனுக்கு கோபமும் ஆச்சரியமும் ஒரே நேரத்தில் தோன்றியது. நீ திமிர் பிடிச்சவள்னு தெரியும். காஞ்சரப்பள்ளி கோட்டப்புறத்து வர்கிங்கிற பணக்காரரின் மகளாச்சே. 4 அண்ணன்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அன்பு தங்கச்சி. ஆனா இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஒரு பெரிய விஷயத்த சம்பாதிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சத்யா அவரை பார்த்து புன்னகைத்தாள். நீங்க கேலியா சொன்ன வார்த்தையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரையில இது என் வாழ்க்கையின் மிக பெரிய சம்பாத்தியம்தான் சிஸ்டர். இதுல எனக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் கிடையாது. பகை இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷமும் பெருமிதமும் மட்டும்தான் இருக்கு. ஆனா உன் லைஃப்? இனிமே என் லைஃப் இதுதான். இங்க இருந்துதான் அதை ஆரம்பிக்க போறேன். மேட்ரன் சற்று நேரம் மௌனமாக இருந்த பிறகு சொன்னார். உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு. அப்பாவும் அண்ணன்களும் அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். சத்யா புன்னகையுடன் நன்றி தெரிவித்தாள். ரிசீவரை வைத்துவிட்டு வர்கி நிமிர்ந்த போது தென்பட்டது ஆனியம்மாவின் முகம்தான். சத்யாவோட ஹாஸ்டல்ல இருந்து பேசினாங்க. அவ இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காளாம். அவளுக்கு ஆபத்தான நிலைமை ஒண்ணும் இல்ல. ஆனா ஆனியம்மா கேள்வி கேட்கும் உணர்வுடன் அவரை பார்த்தாள். ஆனா அங்க ஏதோ சிக்கல் ஏற்படுத்திட்டா போல இருக்கு. விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க உங்க பசங்களோட உடனே வந்து சேருங்கன்னு சொல்றாங்க. நீ ஒரு வேலை செய், ராஜுவை அனுப்பி மத்த 3 பேரையும் வர சொல். உடனடியாக எல்லாரும் இங்க வந்து சேர்ந்தாகணும். ஆனியம்மா தலையாட்டினாள். 1/2 மணி நேரத்துக்குள் ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் ஜார்ஜ் குட்டியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் எல்லோரும் வர்க்கையை சூழ்ந்தனர். என்னப்பா பிரச்சனை? எதுக்காக எங்களை அவசரமா வர சொன்னீங்க? ஆகஸ்தி கேட்டான். சத்யா இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கா, வர்கி சொன்னார். அவளுக்கு என்னாச்சு? யாருக்கு தெரியும். என்ன பிரச்சனைன்னு விளக்கமா எதுவும் சொல்லல. இதுக்காகவா எங்களை ஓடி வர சொன்னீங்க? டவுன்ல தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதையில விட்டுட்டு வந்திருக்கேன். ஆகஸ்திக்கு கோபம் வந்தது. நான் கடையை திறந்தபடி போட்டுட்டு வந்திருக்கேன். செபாஸ்டியன் முணுமுணுத்தான். ஹாஸ்டல்ல இருந்து நம்மள உடனடியா வர சொல்லியிருக்காங்க. அந்த மரியாதைக்காகவாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்.
ஜார்ஜ் குட்டி சொன்னான். நானும் அதைத்தான் சொல்றேன். சீக்கிரம் கிளம்புங்க. சற்று நேரத்துக்குள் அப்பாவும் பிள்ளைகளும் புறப்பட்டனர். ஜீப்பில் ஏறும்போது ஆகஸ்தி சொன்னான், அவளை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நிஜம். அப்படி ஏதாவது நடந்தா கைய காலை உடைச்சு வீட்டுல போட்டுட வேண்டியதுதான். அப்புறம் படிக்கிறேன்னு அவ இந்த வாசப்படிய தாண்ட மாட்டாளே. படுக்கையில போட்டு கஞ்சி தண்ணி ஊத்த வேண்டியதுதான். மத்தவங்களாவது நிம்மதியா இந்த உலகத்துல வாழலாமே. செபாஸ்டியன் கூறினான். வர்கி பயம் நிறைந்த உள்ளத்துடன் மௌனமாக இருந்தார். பார்வையாளர்களுக்கான வரவேற்பு அறையில் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் வர்கி. ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் பொறுமையற்றவர்களாக நின்றிருந்தனர். ஜார்ஜ் குட்டி வாசல் அருகில் நின்றான். ராஜு ஜீப்புக்குள் உட்கார்ந்திருந்தான். மேட்ரன் அந்த அறைக்கு வந்ததும் வர்கி மரியாதை நிமித்தம் எழுந்தார். எல்லாரும் உட்காருங்க. எல்லோரிடமும் சைகை காட்டிவிட்டு நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு வர்கிக்கு முன்பாக அமர்ந்தார் சிஸ்டர். அவளுக்கு என்ன ஆச்சு சிஸ்டர்? ஆகஸ்தி கேட்டான். நேத்து ராத்திரி ரூம்ல தலை சுத்தி விழுந்துட்டா. சுய நினைவு இல்லாம போச்சு. பிபி அதிகமாச்சுன்னு டாக்டர் சொன்னார். பிபி எகரலைனாத்தான் ஆச்சரியப்படணும். அதுதானே அவளோட நிலைமை. வர்கி தன் பையன்களை பார்த்தார். உங்களுக்கு நிலைமை புரியலையா? புரியும் போது உங்களுக்கும் பிபி எகிரும். குழந்தைகளை செல்லம் கொடுத்து சீரழிக்கிறவங்களுக்கும் காலேஜுக்கு படிக்க அனுப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு எட்டியே பார்க்காதவங்களுக்கும் இதுதான் படிப்பினை. எங்களாலே அப்படியெல்லாம் அடிக்கடி வந்து பார்த்துக்க முடியுமா? எவ்வளவு வேலைங்க? ஆகஸ்தி எரிச்சலுடன் கேட்டான். அது வேண்டாம். ஒவ்வொரு வார கடைசியிலேயும் அவ எங்கையெல்லாம் போராள்னாவது விசாரிக்கலாமே. எல்லா வாரமும் தவறாம வீட்டுக்கு வரணும்னு கண்டிப்பா சொல்லி இருக்கணும். எல்லா நாளும் எக்கச்சக்கமா படிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லுவா. அப்படின்னா அவ இங்க இருக்கிறதே இல்லையா? ஜார்ஜ் குட்டி கேட்டான். வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. வீட்டுல இருந்து வர்றதா சொல்லிட்டு திரும்பி வருவா. ஒவ்வொருத்தர் பின்னாலையும் போய் வேவு பாக்கறது எங்களால முடியுமா? சிஸ்டர், விஷயம் என்னன்னு விளக்கமா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏதாவது வழி பண்ணலாம். செபாஸ்டியன் பரபரத்தான். எனக்காக நீங்க யாரும் எந்த வழியும் பண்ண வேணாம். சத்யா இப்ப கர்ப்பவதி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றதோ விடுறதோ உங்க சௌகரியத்தை பொறுத்தது. வர்கியின் முகம் வெளிரியது. செபாஸ்டியனும் ஆகஸ்தியும் ஜார்ஜ் குட்டியும் நடுங்கியவாறு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இந்த ஹாஸ்டல்ல நடந்திருக்கிற முதல் சம்பவம் இது. இதுக்கு முன்னால வேற யாரும் இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தல. வர்கி பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தார். செபாஸ்டியனும் ஆகஸ்தியும் உடனே அங்கிருந்து வெளியேறினர். நான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டேன். காலேஜ்ல ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க படிக்கிறாங்க. ஹாஸ்டல்லையும் ஏராளமானவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒழுங்கா படிக்கணும். ஒரே ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட அதை விட காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேற என்ன வேணும்? இப்போது ஜார்ஜ் குட்டியும் அங்கிருந்து வெளியேறினான். அவமான பாரத்தால் குனிந்த தலையுடன் வர்கி மட்டும் மீதமானார். அதனால சத்யாவை மேற்கொண்டு காலேஜ்லயோ ஹாஸ்டல்லையோ வச்சுக்க முடியாது. இப்பவும் நாங்களா அவளை வெளியேற்றல. அவளோட எதிர்காலம் பாழாக வேண்டாமேன்னுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அவளோட தன்மானத்துக்கும் பாதிப்பு ஏற்படாம இருக்கும். அதனால எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாம முடிஞ்ச அளவு சீக்கிரமா ரகசியமா அவளோட படிப்பை நிறுத்திட்டு கூட்டிட்டு போங்க. அதுதான் நம்ம 2 பக்கத்துக்காரங்களுக்கும் நல்லது. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேட்ரன் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தார். வர்கி இருக்கையில் இருந்து எழுந்தார். அங்கிருந்து வெளியேற முற்பட்ட போது சிஸ்டர் கேட்டார். நீங்க யாருமே எந்த பதிலையும் சொல்லலையே. நாங்க அவளை கூட்டிக்கிட்டு போயிடுறோம் சிஸ்டர். வர்கி மேட்ரனின் முகம் பார்க்காமல் பதிலளித்தார். மேட்ரன் சத்யாவை அட்மிட் செய்திருக்கும் மருத்துவமனையின் பெயரையும் ரூம் நம்பரையும் சொன்னார். வர்கி ஜீப்பை நெருங்கிய போது ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் கூண்டுக்குள் அடைப்பட்ட சிங்கம் போல ஜீப்பின் அருகே நடை போட்டு கொண்டிருந்தனர். போகலாம், வர்கி சொன்னார். எங்க? ஆகஸ்தியின் நெற்றி சுழிவடைந்தது. ஆஸ்பத்திரிக்குத்தான். நான் வரல. கோப மிகுதியால் அவன் கன்னங்கள் சிவந்தன. நான் இப்ப அவளை பார்த்தா அதுக்கு பிறகு அவ ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டா.
யாரும் எந்த விதமான காரணமும் சொல்லி இதுல இருந்து நழுவ வேண்டியதில்ல. இன்னைக்கே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான், ஜார்ஜ் குட்டி சொன்னான். எங்க கொண்டு போறது? செபாஸ்டின் ஆத்திரத்துடன் கேட்டான். காஞ்சிரப்பள்ளிக்கா? நாம இனிமே அந்த ஊர்ல மானத்தோட வாழ முடியுமா? வேற என்ன பண்றது? ஜார்ஜ் குட்டி கேட்டான். கூட்டிட்டு போற வழியிலேயே ஏதாவது காயல்லையோ ஆத்துலையோ கல்ல கட்டி தூக்கி போட்டுடலாம். அப்படி செஞ்சா கொலை குற்றத்துக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். இதை விட அது எவ்வளவோ தேவலாம். செபாஸ்டியன் கைகளை பிசைந்தான். சரி, முதல்ல எல்லாரும் ஜீப்ல ஏறுங்க, வர்கி கட்டளையிட்டார். ஆகஸ்தியை தவிர மற்றவர்கள் ஏறினர். கோபத்தால் தனியாக நின்றிருந்த அவனை ஜார்ஜ் குட்டி பலவந்தமாக ஜீப்பில் ஏற்றினான். ஜீப் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. வர்கையும் அவர் பையன்களும் சத்யாவின் ரூமுக்குள் நுழைந்தபோது அங்கு ரவுண்ட்ஸுக்காக வந்திருந்த டாக்டரும் நர்ஸும் இருந்தனர். ஒரு தீர்மானத்துடன் வந்தவர்கள் போல் விசையுடன் அறைக்குள் நுழைந்த அவர்களை டாக்டர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். பிறகு யார் இவர்கள் என்ற கேள்விக்குறியுடன் சத்யாவை பார்த்தார். அவர்களது வருகையை எந்த நிமிடமும் எதிர்பார்த்ததால் சத்யா கொஞ்சம் கூட பதற்றப்படவில்லை. எல்லாரும் வந்துட்டீங்களா? அவள் அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். அவர் என் அப்பா, மத்தவங்க அண்ணனுங்க. செய்தியை கேள்விப்பட்டு எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க டாக்டர். சத்யா டாக்டரை பார்த்து சொன்னாள். ஐ சி. டாக்டர் அவர்களை பார்த்து வணக்கம் சொன்னார். வர்கியும் மற்றவர்களும் முகத்தை கடுமையாக வைத்தவாறு நின்றிருந்தனர். மன்னிக்கணும் டாக்டர், சத்யா கூறினாள். என்னை கொல்ற கோபத்தோட வந்திருக்காங்க, அதனால உங்களை அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதை கேட்ட செபாஸ்டியன் அவளை பார்த்து பல்லை கடித்தான். டாக்டர் மீண்டும் அவர்கள் பக்கம் பார்வையை திருப்பினார். ஒரு நிமிஷம், நீங்கள்லாம் என் கூட கொஞ்சம் வெளியில வரணும் என்ற டாக்டர் வராந்தாவுக்கு சென்றார். எல்லோரும் டாக்டரை பின்தொடர்ந்தனர். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதுக்கு அடியோ உதையோ கொலையோ எந்த விதத்திலையும் பரிகாரம் ஆகாது. டாக்டர் வர்கியையும் மற்றவர்களையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தொடர்ந்தார். சத்யா உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அவமானமும் துயரமும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு புரியுது. சத்யா கிட்ட பேசுனதுல ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சது. நம்மளோட கண்ணோட்டத்திலேயே எல்லாரும் வாழ்க்கையை அணுகுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தவறுகளும் கொஞ்சம் சரிகளும் சேர்ந்தாதான் அது வாழ்க்கையாகும். அதனால நீங்க சத்யாவை சித்திரவதை பண்ணக்கூடாது. அவள் மனசு வருத்தப்படுகிற மாதிரி நீங்க எதையும் செய்யக்கூடாது. தற்சமயம் அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இத சொல்லத்தான் உங்களை தனியா கூப்பிட்டேன். வர்கியோ அவர் மகன்களோ பதில் எதுவும் சொல்லவில்லை. சத்யாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன், நீங்க கூட்டிட்டு போகலாம். இன்னைக்கே கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கோம், ஆகஸ்தி கடுப்புடன் பேசினான். நோ, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. இதை தீர்மானிக்கிறது சிகிச்சை அளிக்கிற நான் தான், சொல்லிவிட்டு டாக்டர் வராந்தாவில் வேகமாக நடக்கத் தொடங்கினார். மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வர்கியும் அவர் மகன்களும் அங்கேயே சற்று நேரம் நின்றனர். நாளைக்கு தான் அவளை அனுப்புவாங்கன்னா நாம எல்லாருமா இங்கேயே இருந்து என்ன செய்யறது? ஆகஸ்தி தனக்கே உரித்தான எரிச்சல் குரலில் கேட்டான். அதான் சரி, யாராவது ஒருத்தர் இங்கிருந்தா போதும், கூட்டம் கூடி என்ன செய்யறது? செபாஸ்டியன் அதை ஆமோதிப்பது போல பேசினான். சரி, நான் இங்கே இருந்துக்கிறேன், வண்டியை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, வர்கி சொன்னார். ஆகஸ்தி அங்கிருந்து கிளம்ப முயன்ற போது செபாஸ்டியன் கேட்டான். ஒரு தடவை அவளை எட்டி பார்த்துட்டு போகலாமே? எதுக்கு? அவ முகத்தை பார்த்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், வேணாம், சொல்லிவிட்டு ஆகஸ்தி நடந்தான். மற்ற மூவரும் அவனை பின்தொடர்ந்தனர். வர்கி மிகவும் சோர்வு அடைந்தவர் போல தலையை 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டு வராந்தாவில் போட்டிருந்த சாய்வு பெஞ்சில் உட்கார்ந்தார். ஹாஸ்டல் காம்பவுண்டுக்குள் ஜீப் வந்து நிற்பதையும் சத்யா அதில் இருந்து இறங்குவதையும் ஷேர்லி ஜன்னல் வழியாக பார்த்தாள். வகுப்புக்கு கூட செல்லாமல் ஷேர்லி காலையில் இருந்து ஜன்னல் அருகிலேயே நின்றிருந்தாள். நாம பிரியற நேரமாயிடுச்சு இல்லையா என்று ஆஸ்பத்திரியில் சத்யா கேட்டதன் பொருள் இப்போது ஷேர்லிக்கு புரிந்தது. ஆரா துயர் என்ற ஒரு பறவை உள்ளுக்குள் எங்கேயோ சிறகடித்து அழுவது அவள் இதயத்தின் காதுகளுக்கு கேட்டது. ஒன்றாக ஒரே அறையில் துயரங்களையும் மகிழ்ச்சியையும் கனவுகளையும் பங்கிட்டு
இணை பிரியாத தோழிகளாக திரிந்த அவர்களுக்கு இப்போது எதிர்பாராமல் ஒரு பிரிவு. அவள் கண்கள் நிறைந்து வழிவதை அவளே உணரவில்லை. மாடிப்படியில் சத்யாவின் காலடி ஓசை கேட்டதும் ஷேர்லி அவசர அவசரமாக கண்களை துடைத்தாள். சத்யாவின் முன்பாக அழுகை வரக்கூடாது என்று மனமுருகி பிரார்த்தித்தாள். ஆஹா, நீ இன்னைக்கு காலேஜ் போகலையா? சத்யாவின் சிரித்த முகம் வாசலில். உண்மையில் அது சிரிப்பு அல்லவென்று ஷேர்லிக்கு தெரியும். உன் கண் ஏன் இப்படி வீங்கி செவந்திருக்கு? ராத்திரி எல்லாம் தூங்காம படிச்சியா? ஒரே தலைவலி, அதனால தான் காலேஜுக்கு போகலை. ஷேர்லியின் குரல் அடைபட்டாற் போல ஒலித்தது. உனக்கு இன்னைக்கு தலைவலிக்கும்னு எனக்கு தெரியும். அதை தவிர்க்கணும்னு தான் நான் இவ்வளவு லேட்டா வந்தேன். அப்படியும் முடியலையே. ஷேர்லி அழாதிருக்க உதடுகளை மடித்து கடித்து அடக்கினாள். சத்யா அவளுக்கு நேர் முன்னால் வந்து நின்றாள். ஷேர்லியின் தாழ்ந்த முகத்தை மெதுவாக பிடித்து உயர்த்தினாள். நான் கிளம்புறேன்டா. என்னோட பொருள்களை எடுக்க வந்த. முடிஞ்சா உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்னு நினைச்சேன். விடை பெறதுக்காக இல்லை, மன்னிப்பு கேட்கறதுக்காக. 100 தடவையோ 1000 தடவையோ எத்தனை தடவை வேணும்னாலும் இந்த உலகத்துல வேற யார்கிட்டையும் நான் அதை கேட்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு உனக்கு தொல்லை கொடுத்திருக்க. அவ்வளவையும் பொறுத்திருக்கிற. சத்யாவின் குரல் வலுவிழந்து இடறியது. முகம் சிவந்து துடித்தது. மூச்சை இழுத்து பிடித்தபடி அவள் தொடர்ந்தாள். பிரியும் போது எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனைதான். இந்த உலகத்துல எனக்கு இன்னொரு ஜன்மம் கிடைக்கிறதா இருந்தா நாம 2 பேரும் ஒரே அம்மா வயித்துல இரட்டை குழந்தைகளா பிறக்கணும். ஷேர்லி உடனே சிறு குழந்தை மாதிரி வாய் விட்டு அழத் தொடங்கினாள். ஷேர்லி. சத்யா அவள் தோளை தொட்டாள். அழாத. உன் கண்ணீரை பார்க்க நான் விரும்பல. அப்புறம் உன் முகத்தையே பார்க்காம கிளம்ப வேண்டியிருக்கும். ஷேர்லி விசும்பியபடி சத்யாவின் தோளில் முகம் புதைத்தாள். சத்யா அந்த முகத்தை வலுவாக பிடித்து விலக்கினாள். அழக்கூடாது, அப்புறம் நான் அடிப்பேண்டா. கோபம் வந்தவள் போல ஷேர்லியின் 2 கன்னங்களையும் பிடித்து திருகினாள். பிறகு கண்ணீர் ஊற்றுக்களின் வலிமை குன்றும் வரை அவளை அப்படியே கட்டி அணைத்தாள். சத்யா அவள் முகத்தை மெதுவாக விலக்கினாள். பின்னர் அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாய் கால்களை துடைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். எங்க போனாலும் நான் உன்னை மறக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த விதமான லாபமும் இல்லாம என்னை நேசிச்சவள் நீ. என் தங்கச்சியா, என் அக்காவா, ஏன் அம்மாவா கூட எனக்கு துணையா இருந்தது நீ மட்டும்தான். நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். நான் கேட்க தயாரா இல்லை. ஷேர்லி விசும்பினாள். என் ஆறுதலுக்காகவாவது நான் சொல்லுவேன். இனிமே உன்கிட்ட ஒருபோதும் சொல்ல முடியாம போயிட்டா நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்னைக்கோ நொறுங்கி போயிருக்கும். உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னை ஆசிர்வதிக்கிற அளவுக்கு நான் புண்ணியசாலி இல்லை. இருந்தாலும் கலைந்து கிடந்த ஷேர்லியின் தலைமுடியை பின்புறமாக ஒதுக்கினாள் சத்யா. எல்லை கடந்த அன்புடன் அவளை கட்டி அணைத்து நெற்றி உச்சியில் முத்தமிட்டாள். மிச்ச தகவல்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து அப்பாவும் அண்ணன்களும் வந்தாங்க. அண்ணனுங்க நேத்தே கிளம்பிட்டாங்க. தூக்கு கயிறா கல்லறையா அங்க போனாதான் அவங்க எனக்கு எதை தயார் பண்ணி இருக்காங்கன்னு தெரியும். ஷேர்லி பயத்துடன் பார்த்தாள். அவங்க என்ன சொன்னாங்க? இதுவரை யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. விசாரணை, தீர்ப்பு, தண்டனை எல்லாமே கோட்டப்புறத்து வீட்டுக்குள்ள குடும்ப கோர்ட்ல தான் தீர்மானம் ஆகும். நீ அவங்க கிட்ட எப்படி தாக்கு பிடிச்சு நிக்க போற? அதுதான் என்னோட பயம். எனக்கு தெரியல. வரும்போது பாத்துக்க வேண்டியதுதான். அந்த தைரியம் மட்டும் என்கிட்ட இருக்கு. மேஜை டிராயரை திறந்த சத்யா எதையோ தேடினாள். அவள் தேடுவது எதுவென்று அவளுக்கே தெரியவில்லை. அறிவு மந்தமானது போல் தேடினாள். பேக் பண்ண நான் உதவட்டுமா? ஷேர்லி துயரத்துடன் சத்யாவின் உடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து மடக்கி வைத்தாள். ஒவ்வொன்றை எடுக்கும் போதும் அதில் 1 அல்லது 2 சொட்டு கண்ணீர் சொட்டியது. இங்கிருந்து அதிகமா எதையும் நான் எடுத்துட்டு போகலடா. நெல்சனோட ஒரு ஷர்ட், அவன் உனக்கு அனுப்பின லெட்டர், அப்புறம் நீ எனக்கு தந்த அன்பு.
ஷேர்லி கண்ணையும் மூக்கையும் துடைத்துவிட்டு நிமிர்ந்தாள். மெத்தை, புஸ்தகங்கள், பெட்ஷீட்டுகள், பேனாக்கள், இப்படி என்னவெல்லாமோ உன்னோடது இங்கிருக்கே. எதுவும் வேணாம், உனக்கு தேவையானதை எடுத்துக்க. ஷெர்லி பேக்குக்குள் அடுக்கிய துணிகள் மீது சத்யா நெல்சனின் ஷர்ட்டையும் கடிதத்தையும் எடுத்து வைத்தாள். பேக்கை எடுத்து தோளில் மாட்டினாள். நான் உயிரோடு இருந்தா உன்னை பார்க்க வருவேன். மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம், சீக்கிரம் கிளம்பிட்டா ரொம்ப நல்லது. ஷேர்லி நிறைந்த கண்களுடன் அவளுக்கு முதுகு காட்டிக் கொண்டு நின்றாள். சத்யா மேலும் சற்று நேரம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்தாள். பிறகு அறையில் இருந்து வெளியே வந்தாள். எதையோ மறந்தது போல் சற்று நேரம் அங்கும் நின்றாள். பின்பு மெதுவாக திரும்பி பார்த்தாள். ஷேர்லியும் அப்போது திரும்பி பார்த்தாள். இன்னும் ஏன் நிக்கிற? போடி போ. ஷேர்லி வந்து கதவை மூடினாள். பிறகு வெறுமையான சத்யாவின் படுக்கையை பார்த்தாள். அதன் மீது கவிழ்ந்து படுத்து சத்தம் இல்லாமல் விம்மி அழுதாள். சத்யா மேட்ரனது அறைக்கு சென்றாள். மேட்ரன் மூக்கு கண்ணாடியின் மேற்புறமாக அவளை பார்த்தார். போயிட்டு வரேன் சிஸ்டர், உங்களுக்கு பாதி தலைவலி குறைஞ்சிடுச்சு இல்லைங்களா? மேட்ரன் பதில் சொல்லவில்லை. சிஸ்டர், உங்க மேல எனக்கு எந்த விதமான கோபமோ சண்டையோ கிடையாது. அன்னிக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. எவ்வளவோ விளையாட்டுத்தனம் பண்ணி இருக்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. எப்பவாவது தானே இப்படி ஒரு ஜன்மம் இங்க வரும். விட்டு தள்ளுங்க. வரட்டுமா? பதிலை எதிர்பார்க்காமல் சத்யா நீண்ட வராந்தாவை கடந்து ஹாஸ்டலின் படிகளில் இறங்கினாள். கோட்டப்புறத்து குடும்ப கோர்ட்டில் சத்யாவை தவிர 6 பேர் இடம் பெற்றிருந்தனர். எல்லாம் ரகசியமாக நடைபெற வேண்டும் என்பதில் வர்கியும் அவர் மகன்களும் பிடிவாதம் பிடித்ததால் இரவில் ஒன்று கூடி விவாதிக்க திட்டமிட்டனர். அதனால் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் கூட மாலை நேரத்திலேயே அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆகஸ்தியின் மனைவி ரோசாமாவும், செபாஸ்டியனின் மனைவி செலீனாவும், ஜார்ஜ் குட்டியின் மனைவி சோனியாவும் இதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் வர்கி மிகவும் பிடிவாதமாக இருந்ததால் மகன்களிடம் குறிப்பிட்டு எச்சரிக்கவும் தவறவில்லை. எந்த மருமகளும் பேரன் பேத்திகளும் இங்கே இருக்கக்கூடாது. சத்யாவுக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம் அது ஊர் முழுக்க பரவிடும். புருஷன் வீட்டு குற்றங்குறைகளை லேசு பாசா அங்கங்க போட்டு உடைக்கிறது பொம்பளைகளுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயம். அது இன்னைக்கு நேத்து ஆரம்பமானதில்ல. ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தே அவங்க மருமக்கள் ஆரம்பிச்சு வச்சதுதான். வர்கியின் கடுமையான உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஆனையம்மாவை தவிர மற்ற பெண்கள் எல்லோரும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இரவு நேரத்தில் எல்லோரும் வர்கியின் அறையில் ஒன்று கூடினர். நீங்க அவகிட்ட ஏதாவது கேட்டீங்களாப்பா? ஆகஸ்தி வர்கியை பார்த்து கேட்டான். இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது விசாரிக்கலாம்னு விட்டுட்டேன். அவ எங்க? கூப்பிடுங்க. ராஜு, நீ போய் அவளை கூட்டிட்டு வா, வர்கி கூறினார். உடனே ராஜு அங்கிருந்து கிளம்பி மாடிப்படிகளில் விரைந்தான். ரோசாமா கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. நேத்துல இருந்து அவ என்கிட்ட என்ன ஏதுன்னு கொடைஞ்சுகிட்டு இருக்கா. ஆகஸ்தி ஆற்றாமையுடன் பேசினான். எதையாவது சொல்லி நழுவு. செபாஸ்டியன் உங்கிட்டையும் தான் சொல்றேன். யாரும் யார்கிட்டையும் இத பத்தி மூச்சு விடக்கூடாது. தலையணை மந்திரத்துல மயங்கி எவனாவது ஏதாவது ஒளறி கொட்டிட்டீங்களோ? இல்லை என்று எல்லோரும் ஏக காலத்தில் தலையாட்டினர். இது நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஏற்படுத்துற விஷயம்ங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு நீங்களும் இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கணும். ராஜு வந்து சேர்ந்தான். அவ எங்கடா? செபாஸ்டியன் கேட்டான். வந்துட்டு இருக்கா. மாடிப்படி உச்சியில் சத்யா தென்பட்டாள். மதியம் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததில் இருந்து இதுவரை அவளிடம் எவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அறைக்குள் நுழைந்த சத்யா ஓர் ஓரமாக சுவரில் சாய்ந்து நின்றாள். 12 கூரம்புகள் தன் மீது பாய்வதை சத்யா உணர்ந்தாள். ஆனியம்மா வழக்கம் போல் வர்கியின் நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டார். சத்யா, வர்கி கம்பீரமான குரலில் அழைத்தார். அவள் முகத்தை உயர்த்தவில்லை. அப்பா கூப்பிடுறாருல்ல, அவர் பார்த்து பதில் சொல்லிடி மூதேவி, ஆகஸ்தி கர்ஜித்தான். சர்ச்சில் இவ அந்த கல்யாணமே வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளின அவமானமே இன்னும் மறையல. வேண்டாம், யாரும் வீணா சத்தம் போட வேண்டாம். வர்கி மற்றவர்களை பார்த்து கண்டித்து விட்டு
சத்யாவின் பக்கம் திரும்பினார். கோட்டப்புறத்து குடும்பத்துக்கு இதுவரை இப்படி ஒரு அவமானம் ஏற்படலை. முதல் தடவையா நீ அதை வரவழைச்சிருக்கிற. உங்க ஹாஸ்டல்ல மேட்ரன் முன்னால உட்கார்ந்து அவங்க பேசினதை கேட்ட போது எங்க உடம்பு தோலே உறிஞ்சு போற மாதிரி இருந்தது. உனக்கு அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்து நீ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்ப அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட. மேற்கொண்டும் இந்த ஊர்ல பிழைக்க வேண்டியவங்க நாங்க. இதையெல்லாம் வித்து தொலைச்சிட்டு வேற எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போகலாம்னா அதுவும் சுலபத்தில் ஆகிற காரியம் இல்ல. அதனால நீயே சொல்லு, நாங்க என்ன பண்ணணும்? எல்லா கண்களும் சத்யாவின் பக்கம் திரும்பின. அந்த நாய் வாயில நாக்கு இருக்கா பாருங்க, ஏண்டி வாயை திறக்காம நிக்கிற? செபாஸ்டியன் கேட்டான். ஆனையம்மாவின் விரல்கள் வர்கியின் முதுகில் படிந்தன. எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாம இருக்க முடியாதே. 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும். யாரவன், எங்க இருக்கான், முதல்ல அதை சொல்லு. சத்யா தன் கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு அசையாமல் அப்படியே நின்றாள். அவள் தலைமுடியை கொத்தாக பிடிச்சு 4 சுத்து சுத்தி கன்னத்துல 4 அறை விட்டு கேட்டாதான் பதில் சொல்லுவா. நீங்க நயமா கேக்குறேன்னு மயிலேன்னு நடக்குமா? ஆகஸ்தி சீறினான். அவன் பேரு என்னடி? ஜார்ஜ் ஆத்திரத்துடன் கேட்டான். நெல்சன் செரியான், சத்யா பதில் அளித்தாள். அப்படின்னா ஜாதி மதம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம ஆளுங்கதான். எந்த ஊர்க்கார? செபாஸ்டியன் கேட்டான். கொச்சி ஐலண்டுக்கார. நல்ல குடும்பமா? பட்னி போடாம உனக்கு கஞ்சி ஊத்துவானா? அப்படி எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆகஸ்தி சொன்னான். இவளுக்கு பிடிச்சிருந்தா அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். அவமானம் இல்லாம போயிடுமே. கல்யாணத்துக்கு ஒப்புக்காதவங்க யாரு? அவனா? அவங்க வீட்டு ஆளுங்களா? அவங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். அப்புறம் என்ன பிரச்சனை? நாமளும் சேர்ந்து பேசி கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதான். அது இனிமே நடக்காது. ஆகஸ்தி வியப்புடன் அவளை பார்த்தான். ஏண்டி நடக்காது? அவன் மாட்டேங்கிறானா? அவன் அப்ப எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆகஸ்தி எதற்கும் தயார் ஆனவனாக பேசினான். அப்படி எதுவும் இல்ல. அவனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். அப்புறம் என்ன பிரச்சனை? சத்யா ஒரு வினாடி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். அவன் இப்ப உயிரோட இல்லை. அவள் குரல் இடறியது. 2 மாசத்துக்கு முன்னால இறந்துட்டான். சட்டென்று அங்கு மயமான அமைதி நிலவியது. சீறி பாய்ந்து வந்த ஒரு முன்னேற்றம் சட்டென்று அப்படியே அசைவற்று நின்று விட்டாற்போல் இருந்தது. யாரும் எதுவும் பேசவில்லை. அதுவரை நின்றிருந்த ஆகஸ்தி உடனே நாற்காலியில் அமர்ந்தான். ஆனையம்மாவின் விரல் வர்கியின் முதுகில் பதிந்தது. அவர் ஒரு தடவை சத்யாவை பார்த்தார். சரி, நீ போகலாம். நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. சத்யா அங்கிருந்து வெளியேறினாள். மெதுவாக படிகளில் ஏறி மாடியில் உள்ள அவளது அறையை அடைந்தாள். 6 பேர் இருந்த அறை அமைதியாக இருந்தது. ஆனையம்மாவின் விரல்கள் அசைந்தன. நாம இப்படியே உட்கார்ந்திருந்த எப்படி? வர்கி தன் பையன்களை பார்த்தார். நிலைமை இந்த அளவுக்கு வந்துட்டு பிறகு நாம ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேணாமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, செபாஸ்டியன் சொன்னான். 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கலைச்சிட வேண்டியதுதான், ஜார்ஜ் குட்டி சொன்னான். இங்க பக்கத்துல எங்கேயும் அது கூடாது. விஷயம் எப்படியாவது வெளியே கசிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு கோட்டயத்துல ஒரு நல்ல டாக்டர் இருக்கார், கெட்டிக்காரர். விஷயம் காக்காய்க்கு தெரியாது, ஆகஸ்தி சொன்னான். இதெல்லாம் உனக்கு எப்படின்னு தெரியும்? அப்புறம் என் வாயிலிருந்து வர்றதையெல்லாம் கேட்டுக்க வேண்டி இருக்கும். பேசாம இருக்கிறது நல்லது ஜார்ஜ் குட்டி. ஆகஸ்தி கோபத்துடன் தம்பியை பார்த்தான். இனிமே அதெல்லாம் முடியுமா என்ன? 4-5 மாசம் ஆச்சுன்னு அவளை கவனிச்ச டாக்டர் சொன்னார். போதாக்குறைக்கு பிரஷர் வேற. ஏதாவது ஆபத்தா போயிட்டா? நாம ஒண்ணு நினைச்சு வேற ஒண்ணு நடந்துட்டா? வர்கி தனது பயத்தை வெளியிட்டார். அதுக்காக நாம எதுவும் பண்ணாம இருக்க முடியுமா? மாசம் எவ்வளவு ஆகி இருந்தாலும் நான் சொன்ன டாக்டருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 8வது மாசமா இருந்தா கூட அவர் கேரண்டி தர்றார். மாசம் அதிகமாக அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸும் அதிகமாகும். அவ்வளவுதான். நம்ம ஷாஜியோட 6 மாசமான கேஸ சரி பண்ணினது அவர் தானே, ஆகஸ்தி சொன்னான். அவ ஒப்புக்கலைனா? வர்கி சந்தேகத்துடன் இழுத்தார்.
எப்படி ஒப்புக்காம இருப்பா? அப்ப இல்லாத குழந்தையை பெத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவமானத்தோட வாழ அவ என்ன பைத்தியக்காரியா? ஆகஸ்தி கோபத்துடன் கேட்டான். அவன் செத்து போயிட்டதால எப்படியாவது இத தொலைச்சு தலை முழுகணும்னு தான் அவன் நினைப்பா. வர்கி சில வினாடிகள் மௌனமாக யோசனையில் ஆழ்ந்தார். அப்படியானா ஒண்ணு பண்ணு, நாளைக்கு அந்த டாக்டரை பார்த்து வேண்டிய ஏற்பாடு பண்ணு. தள்ளி போடக்கூடாது. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. காதும் காதும் வச்ச மாதிரி காரியம் முடியணும். அத நான் கவனிச்சுக்கிறேன். ஆகஸ்தி உறுதியளித்தான். பிரார்த்தனைக்கு பிறகு செமித்தேரியில் நெல்சனின் கல்லறையில் இறந்தவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனையும் வேறு சில சடங்குகளும் நடைபெற்றன. அதற்கு பிறகு ஃபாதரும் மற்றவர்களும் திரும்பினர். செமித்தேரியில் இருந்த காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தி புதிய பூக்களை வைத்த கல்லறைக்கு முன்னால் செரியானும் ரேச்சலும் ஜோஜியும் மட்டும் தனியாக இருந்தனர். பூவிதழ்களில் அப்போதும் பனித்துளிகள் ஒட்டியிருந்தன. கல்லறைக்கு முன்னால் கண்ணீருடன் மகனது ஆத்மாவின் நிரந்தர அமைதிக்காக கண் மூடி பிரார்த்தித்த ரேச்சலின் தோளை பிடித்த ஜோஜி சொன்னான், போதும் ஆன்ட்டி, வாங்க போகலாம். எவ்வளவு நேரம் நின்னாலும் நம்ம மனசுக்கு போதும்னு தோணாதுதான், வாங்க. ரேச்சல் கண்களை துடைத்துவிட்டு மகனது கல்லறையை மீண்டும் ஒரு தடவை பார்த்தார். எங்கிருந்தோ காற்றடித்து பறந்து புதிதாக விழுந்த ஒரு சருகையும் தூக்கி போட்டுவிட்டு ஜோஜியுடன் நடக்கத் தொடங்கினார். செரியான் கேட்டை அடைந்திருந்தார். ரோட்டில் நடக்கும்போது ஜோஜி சொன்னான், நீங்க 2 பேரும் இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு வரலை. சத்யாவை போய் பார்க்கணுமா வேண்டாமா? நான் ஊருக்கு கிளம்பணும் இல்லையா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலை. ரேச்சலின் குரல் பலவீனமாக ஒலித்தது. நம்ம நெல்சனின் குழந்தை அவ வயித்துல வளருதுன்னா நாம அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கவும் வளர்க்கவும் தயாரா? இத முதல்ல தீர்மானிங்க. அதுல என்ன சந்தேகம்? எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்றேன், தயார் தயார், ரேச்சல் சொன்னார். ஆனா நாம எப்படி அவ முகத்துல விழிக்கிறது? வீட்டுக்கு வந்தவளை விரட்டி அடிச்சோமே. அது மட்டுமில்ல ஜோஜி, செரியான் பேசத் தொடங்கினார். அவள் கர்ப்பிணியானது உண்மை. ஆனா இப்பவும் அவ கர்ப்பமாத்தான் இருக்காள்ங்கிறது என்ன உத்தரவாதம்? அவனை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஒதுக்கி தள்ளினவ கண்டிப்பா அபார்ஷன் பண்ணி இருப்பாளே. அதுவும் அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சும் கலைக்காம இருப்பாளா? யாரா இருந்தாலும் இப்படித்தான் செய்வாங்க. அவளுக்கும் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கே. மட்டுமா, அவளுக்கும் அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் இதுக்கு ஒப்புக்குவாங்களா என்ன? நாம வீணா ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்ல. இவ்வளவு ஆசையோட போயிட்டு கடைசியில அவனோட குழந்தையும் இல்லாம போச்சுன்னு தெரிஞ்சா அத நம்மளால தாங்கிக்க முடியுமா? அவளுக்கும் அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நாம விசாரிக்கலாம் அங்கிள். அதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா இதனால நமக்கு தனியா ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட போகுதா என்ன? ஜோஜி ரேச்சலையும் செரியானையும் மாறி மாறி பார்த்தான். ஒருவேளை அன்னைக்கு அவ இங்க வந்தது கூட நம்ம கிட்ட இத பத்தி சொல்றதுக்காக இருக்கலாம். நான் அப்படி நினைக்கல. வேணும்னா நம்மளோட திருப்திக்காக ஒரு தடவை விசாரிக்கலாம். நீ சொல்றபடி அவ கர்ப்பிணியாகவே இருந்தா கூட அதுல எவ்வளவெல்லாம் சிக்கல் இருக்கு. அவளோட காலேஜ் படிப்பு, வீட்டு ஆளுங்க, ஊராருங்க, நல்ல பேர், எதிர்கால வாழ்க்கை, இப்படின்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இருட்டுல தள்ளிட்டு நமக்கு அப்படி ஒரு குழந்தை வேணுமா ஜோஜி? நாம அவளை வற்புறுத்த கூடாது. சுயநலம் மட்டும் இல்ல, இது குரூரமானதும் கூட. ஒப்புக்கிற. சத்யாவும் இதுக்கு சம்மதிச்சா மட்டும்தானே அங்கிள்? அப்படியே சம்மதிச்சாலும் இதுல ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. இவ்வளவு தியாகங்களையும் சகிச்சு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிற பெண் அதை வேற யார்கிட்டையாவது கொடுப்பாளா? நெவர். அப்படியே கொடுக்கறதா இருந்தா அது யாரோட குழந்தையா வளரும்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே இறந்து போன நம்ம நெல்சனின் குழந்தையாவா? கல்யாணமே ஆகாம பெத்தெடுத்த சத்யாவின் குழந்தையாவா? சமூகத்துல அந்த குழந்தையின் இடம் எதுவா இருக்கும்? ஜோஜி மெதுவாக சிரித்தான். அங்கிள், நீங்க இத பத்தி தேவைக்கு அதிகமா யோசிக்கிறீங்க. ஜோஜி, ரேச்சல் தழுதழுத்த குரலில் அழைத்தார். அவ இப்பவும் கர்ப்பிணியா இருந்தா, அந்த குழந்தையை பெத்தெடுக்க அவ தயாரா இருந்தா, அத நம்ம கிட்டயே தரணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன்.
அது யார்கிட்ட வேணும்னாலும் வளரட்டும், அதுவே ஒரு சந்தோஷம் இல்லையா? என் மகனின் குழந்தை இந்த உலகத்துல எங்கேயாவது உயிரோடு இருந்தாலே போதும். சொன்ன ரேச்சல் புடவை தலைப்பால் முகத்தை மூடியபடி அங்கிருந்து நகர்ந்தார். செரியான் பெருமூச்செறிந்தார். சரி, நீ முதல்ல ஹாஸ்டலுக்கு போய் சத்யாவை பார், விசாரி. ஜஸ்ட் ஃபார் an இன்ஃபர்மேஷன். சரி, ஜோஜி தலையாட்டினான். அன்று மாலை 3:30 மணி ஆன போது ஜோஜி ஹாஸ்டலுக்கு புறப்பட்டான். ஹாஸ்டலுக்கு அவன் வந்து சேர்ந்தபோது மணி 4:30. மேட்ரனை நெருங்கிய ஜோஜி சொன்னான், மேடம், நான் சத்யா ஜார்ஜ் பார்க்கணும். மேட்ரன் அவனை தலை முதல் பாதம் வரை பார்த்தார். எந்த சத்யா ஜார்ஜ்? அப்படிப்பட்ட ஒருத்தி இங்கே இல்லையே, எரிச்சலுடன் பதில் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச தகவல் இங்க இருக்கிறதாத்தான். இந்த இடத்து விஷயம் என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியுமோ? மேடம், உங்களை பத்தி நான் உயர்வா கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஸ்டலுக்கு வர கெஸ்டுங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறவங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். அந்த உத்தி மேட்ரனை மடக்கவே செய்தது. சத்யாவுக்கு நீங்க என்ன உறவு? தூரத்து சொந்தம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க இங்க வந்ததா தெரியலையே. வரவேண்டிய அவசியம் ஏற்படலை. நான் முடிஞ்ச வரையில கேர்ள்ஸ் காலேஜ், ஹாஸ்டல் மாதிரி இடங்களுக்கு போறது இல்ல. எனக்கு பிடிக்காது. ஆனா தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் வரும்போது. மேட்ரனின் முகம் சற்று பிரகாசம் அடைந்தாற்போல் இருந்தது. நீங்க எதுக்காக சத்யாவை பார்க்க விரும்புறீங்க? நிச்சயமா எந்த விதமான கெட்ட நோக்கமும் எனக்கு கிடையாது. இதோ பாருங்க, இந்த கவரை சரியான விலாசதாரர் கிட்ட சேர்க்கணும், கிளம்பணும், அவ்வளவுதான். சத்யாவின் விலாசம் எழுதிய பருமனான கவரை எடுத்து ஜோஜி மேட்ரனிடம் காட்டினான். ஐசி, என்ன பேர் சொன்னீங்க? இன்னும் சொல்லல, சொல்றேன், ஜோஜி. சத்யா இங்க இல்லைங்க ஜோஜி, படிப்பை நிறுத்திட்டு வீட்டுக்கு போயாச்சு. நம்பிக்கை இல்லாதவனாக மேட்ரனை பார்த்தான். படிப்பை நிறுத்திட்டாங்களா? திடும்னு என்ன காரணம் மேட்ரன்? யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு நாளாச்சு மேடம்? நேத்துதான். ச்சே, நான் ஒரு நாள் தாமதமா வந்துட்டேனே. ஜோஜி ஏமாற்றத்துடன் தன் கையில் இருக்கும் கவரை பார்த்தான். சரி, தேங்க்யூ மேடம். ஜோஜி அங்கிருந்து எழுந்தான். திரும்பி செல்வதற்காக கிளம்பிய ஜோஜி ஹாஸ்டல் வராந்தாவை அடைந்தவுடன் நின்றான். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தவன் திரும்பி மேட்ரனை நெருங்கினான். இன்னும் கிளம்பலையா நீங்க? மேட்ரன் கேட்டார். சத்யாவின் சிநேகிதி இருக்காங்களே, மிஸ் ஷேர்லி ஜேக்கப், அவங்களையாவது பார்க்க முடியுங்களா மேடம்? கவர் கொடுக்கத்தான்னா கொடுங்க, நான் சேர்த்துடுறேன். செய்யலாம், ஆனா சத்யா இல்லாத நிலைமையில நானே அவங்கள நேரா பார்த்து கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மேட்ரன் ஒரு கணம் தயங்கினார். சரி, பார்வையாளர்கள் அறையில வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன். தேங்க்யூ மேடம். ஜோஜி நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான். சற்று நேரத்துக்குள் ஷேர்லி வந்தாள். ஜோஜி அவளை பார்த்து புன்னகைத்தபடி எழுந்தான். மிஸ் ஷேர்லி ஜேக்கப்? நான் தான். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. பேர் ஜோஜி, நெல்சனின் கசின் பிரதர். ஓ, புரியுது. அவள் முகத்தில் ஊதாசீனம் படர்வதை ஜோஜி கவனித்தான். நான் சத்யாவை பார்க்கத்தான் வந்தேன். மேட்ரன் சொன்னாங்க சத்யா படிப்பை நிறுத்திட்டு போயிட்டதா. உங்களுக்கு அதோட காரணம் ஏதாவது தெரியுமா? அவ போக வேண்டி இருந்தது, போனாள். நிஜமாவே உங்களுக்கு காரணம் தெரியாதா? முதல்ல என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. ஜோஜி கடிதம் ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான். இது நீங்க அனுப்புனது தானே? அவள் அதை கையில் வாங்கி பார்த்தாள். உண்மைதான், அவள் நெல்சனுக்கு அனுப்பிய கடிதம். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அமெரிக்காவிலிருந்து நெல்சனோட பொருள்களை எல்லாம் அனுப்பி வச்சாங்க. அதுல இந்த கவர் பிரிக்காம இருந்தது. இது கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நெல்சன் இறந்துட்டான். ஷேர்லி அந்த கடிதத்தை அவனிடம் திருப்பி கொடுத்தாள். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற எதனால சத்யா படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு போனாங்க. ஸ்டில் ஷீ இஸ் பிரெக்னென்ட். அதை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்க. வெறுப்பு கலந்த புன்னகையுடன் அவள் அவனை பார்த்தாள். ஓஹோ, அதுதான் விஷயமா? அவ ஒரு தடவை உங்க வீட்டை தேடி வந்தது ஞாபகம் இருக்கா? அன்னிக்கு அடிச்சு விரட்டாத குறையா அவளை வெளியேத்துனீங்க. நெல்சனின் குழந்தை அவ வயிற்றுக்குள்ள வளர்ற விஷயம் அப்போ உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஷேர்லியின் கேலி எனக்கு புரியுது.
ஆனா தங்களின் ஒரே மகனை பறிகொடுத்துட்ட ஒரு அப்பா அம்மாவோட துயரத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவன் மரணத்துக்கு ஏதோ ஒரு வகையில காரணம்னு நினைக்கிற ஒரு பெண் அவங்களுக்கு முன்னால திடும்னு வந்து நிக்கும்போது அவங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? ஷேர்லியின் முகம் சிவந்தது. நெல்சனின் மரணத்துக்கு சத்யாதான் காரணம்னு யார் சொன்னது? முழு காரணம்னு சொல்லல, அவளும் ஒரு காரணம். அமெரிக்கா போறதுல அவனுக்கு விருப்பமே இல்லை. சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைச்சான். ஆனா சரியான கட்டத்துல சத்யா அவனை நிராகரிச்சிட்டாங்க இல்லையா? ஷேர்லி அதை மறுப்பது மாதிரி தலையாட்டினாள். அது உண்மையில்ல. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் 3 டூர் போனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சத்யா நெல்சனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. ஆனா 3 இருந்து அவங்க கிளம்பும் போதே நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்ங்கிற பரஸ்பர தீர்மானத்தோட தான் கிளம்பினாங்க. நாம கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? ஜோஜி நீண்ட சோஃபாவில் அமர்ந்தான். அவனுக்கு எதிரில் ஷேர்லி உட்கார்ந்தாள். அவளுக்கு தெரிந்த தகவல்களை அவள் அவனிடம் விவரமாக தெரிவித்தாள். ஜோஜி தலையாட்டியபடி அதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டான். இங்க வந்த பிறகு நெல்சனுக்கு என்ன காரணத்தாலோ மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த மனமாற்றம் சத்யாவுக்கு நம்பிக்கையானதா தெரியல. சத்யா ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அதுல இருந்து அவளை பின்வாங்க செய்யறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். சந்தோஷத்தோட அவ மறுத்தாள்னு சொல்ல முடியாது. நெல்சன் நல்லா இருக்கணுங்கிறது அவளோட நோக்கம். அவள் காரணமா நெல்சனோட வாழ்க்கை ஒரு பெரிய விபத்தா மாறாம இருக்கணுங்கிறதுக்காக அவ மறுத்தா. ஒவ்வொரு நிமிஷமும் மனம் உருகி துடிச்ச நெஞ்சோட. ஆனா இதையெல்லாம் கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாம அன்பே இல்லாதவளா கெட்டவ மாதிரி நடந்துகிட்டே இப்படி செஞ்சா. நெல்சனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஜோஜி துயரத்துடன் மௌனமாக தலையாட்டினான். இந்த டிராஜடிக்கு கீழே இப்படி ஒரு நீரோட்டம் இருக்குதுன்னு எங்க யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஷேர்லி. எனக்கு தெரியும் அவ எந்த அளவுக்கு நெல்சனை விரும்பினாள்னு. நெல்சன் இறந்ததுல இருந்து நேத்து வரையில அவ ஒரு நாள் கூட தூங்கல, மனசு விட்டு சிரிக்கல. அவ சிரிக்கிற மாதிரி நமக்கு தோணும் போதெல்லாம் அந்த சிரிப்புக்கு பின்னால கண்ணீர் இல்லாத ஒரு அழுகை இருந்தது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தொண்டை அடைத்ததால் ஷேர்லி சட்டென்று தலை குனிந்தாள். ஜோஜிக்கு தெரியாமல் விரல் நுனியால் விழிகளை துடைத்தாள். ஜோஜி என்ன சொல்வது என்று புரியாமல் மௌனமாக இருந்தான். ஷேர்லி முகத்தை உயர்த்தினாள். வேற எதுவுமே வேண்டாம். தன் எதிர்காலத்தை பொருட்படுத்தாம, படிப்பை ஒதுக்கி தள்ளி, அவமானத்துக்கு பயப்படாம, வீட்டாரையும் ஊராரையும் கணக்கில் எடுத்துக்காம அந்த குழந்தையை பெத்தெடுக்கணுங்கிற அவளோட பிடிவாதமான தீர்மானம் ஒண்ணு போதுமே. நெல்சன் மேல அவளுக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்த. இந்த உலகத்துல வேற எந்த பெண்ணாவது இதுக்கு தயாராவாளா என்ன? எனக்கு புரியுதுங்க ஷேர்லி. ஜோஜி மென்மையான குரலில் சொன்னான். நாங்க அவளுக்கு எப்படியாவது உதவ முடியுமான்னு தெரிஞ்சுக்க வந்திருக்க. இதுக்கு காரணம் உதவணுங்கிற நல்ல மனசு கிடையாது, உங்க சுயநலம். இருக்கலாம், இல்லைன்னு நான் போய் சொல்லல. ஒரே ஒரு மகன் இருந்தான், இறந்துட்டான். இப்போ அவனோட குழந்தையாவது கிடைச்சா அது ஒரு லாபம் தானே? ஷேர்லி கேட்டாள். ஜோஜியின் பார்வை கூர்மை அடைந்தது. ஷேர்லி நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு மட்டமானவங்க இல்ல. வேற எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நெல்சன் மேல சத்யாவுக்கு இருக்கிற எல்லையற்ற அன்புதான் எங்களோட இந்த அணுகுமுறைக்கு காரணம். நாங்க இத பத்தி நாள் கணக்குல யோசிச்சோம். சத்யாவின் படிப்பு, அவளோட வீட்டு ஆளுங்க, ஊர் எதிர்காலம், இப்படி எதையெல்லாமோ. கடைசியா நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். நாங்க எந்த வகையிலும் எதுக்காகவும் சத்யாவை வற்புறுத்த போறதில்ல. நெல்சனின் குழந்தையை பெத்தெடுக்கிறதுல சத்யா உறுதியா இருந்தா அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவுறதுன்னு தீர்மானிச்சோம். அது கூட சத்யாவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் ஒப்புக்கிட்டா மட்டும். உணர்வு மேலிட்டால் பேச்சை நிறுத்தினான் ஜோஜி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவன் தொடர்ந்தான். இதுல எந்த விதமான உரிமை பிரச்சனையும் கிடையாது. நெல்சனின் குழந்தை இந்த உலகத்துல பிறக்க போறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது உயிரோட இருக்குதுன்னு தெரியும் போது மகனை இழந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு இது எவ்வளவு ஆறுதலான விஷயம். எப்பவாவது ஒரு தடவை அந்த குழந்தையை பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி
இவ்வளவுதான் நாங்க ஆசைப்படுற விஷயம். ஷேர்லி புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டாள். உணர்வு பூர்வமான அமைதி அங்கு நிலவியது. அதில் மூழ்கியவர்களைப் போல ஒரு சில வினாடிகள் அந்த இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தனர். ஷேர்லி ஒரு பெருமூச்சு விட்டாள். நீங்க என்ன சொன்னாலும் சத்யா இங்க இல்ல. அவள் கர்ப்பிணிங்கிற விஷயம் வார்டனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க அவளோட வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க. அவங்க வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அங்க அவ எப்படி இருக்காள்னு தெரியல. உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட சந்தேகமா இருக்கு. அவங்க வீட்டு ஆளுங்க எப்படிப்பட்டவங்க? அவள் அப்பாவும் சித்தியும் 4 அண்ணன்களும் அவங்க குடும்பமும் ஒன்னா இருக்காங்க. பெரிய பணக்காரங்க, கௌரவம் பாக்குறவங்க. அவ மேல அவங்களுக்கு அன்பு கிடையாது. அவளோட அம்மா சாகிறதுக்கு முன்னால தன் பேர்ல இருந்த சொத்துக்களை சத்யா பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த சொத்து மேலதான் அவங்க கண்ணு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க மத்தியில அவள் நிலைமை என்னன்னு யூகிச்சு பாருங்க. சரி, சத்யாவோட அட்ரஸ் தரீங்களா? ஷேர்லி சொல்ல சொல்ல ஜோஜி அதை குறித்து கொண்டான். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானும் தகவல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஷேர்லி கேட்டாள். ஜோஜி எழுதி கொடுத்து விட்டு புறப்படுவதற்காக எழுந்தான். ரொம்ப நன்றிங்க ஷேர்லி. வீட்டுக்கு போய் தான் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். போயிட்டு வர்றேன். ஷேர்லி தலையாட்டினாள். ஜோஜி அங்கிருந்து கிளம்பினான். ஜோஜியின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் ரேச்சலும் செரியானும். ஜோஜி வந்தபோது மாலை நேரமானது. அடக்க மாட்டாத ஆவலுடன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார் ரேச்சல். போன விஷயம் என்ன ஆச்சு ஜோஜி? சொல்ற, அங்கிளை கூப்பிடுங்க. ஜோஜியின் குரல் கேட்டதும் செரியான் ஹாலுக்கு வந்து சேர்ந்தார். 2 பேரும் உட்காருங்க. ஜோஜி நாற்காலியில் அமர்ந்தபடி ஷூக்களின் லேஸ்களை அவிழ்க்கத் தொடங்கினான். நம்பிக்கைக்கு வழி இருக்கிறதா தோணுது. ஷூக்களை அவிழ்த்து ஓரமாக வைத்தான். விளக்கமா சொல்ல? ஜோஜி ஷேர்லியிடமிருந்து தெரிந்து கொண்டதை சொன்னான். கேட்கும் போதே ரேச்சல் கண்களை துடைத்ததும் மூக்கை சிந்திக் கொண்டும் இருந்தார். ஜோஜி சொல்லி முடித்த பிறகு அங்கு சற்று நேரம் அமைதி நிலவியது. செரியான் அமைதியை கலைத்தார். மேற்கொண்டு நாம என்ன பண்ணலாம் ஜோஜி? காஞ்சரப்பள்ளிக்கு போய் சத்யாவையும் அவங்க வீட்டாரையும் சந்திக்கணும். எந்த அடிப்படையில நாம அங்க போறது? அவளுக்கு இருக்கிற தைரியத்துல 1000ல் 1 பங்கு நமக்கு இருந்தா, அவளுக்கு நெல்சன் மேல இருக்கிற அன்புல 1000ல் 1 பங்கு நமக்கு இருந்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஜோஜி குறிப்பிட்டான். ரேச்சல் அதை ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினார். அந்த வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட நாம என்னன்னு கேக்குறது? அவங்க பொண்ணை பத்தி அவங்க எவ்வளவு கனவு வச்சிருப்பாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்காலத்துக்காக எவ்வளவு திட்டங்கள் இருக்கும். அவங்களுக்கும் அவமானம் இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு பெண் இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அவளுக்கு ஏற்பட்டு இருந்தா எப்படி நடந்து போம்னு நாமளும் யோசிக்கணும். உங்க தர்ம சங்கடம் புரியுது. ஆனா சத்யாவுக்கு யாராவது துணையா இருக்கணும்னும் போது நாம தோள் கொடுக்க வேணாமா? சத்யாவுக்கு சம்மதம்னா நாம இங்கேயே கூட அவளை கூட்டிட்டு வந்துடலாம். ரேச்சல் கணவர் முகத்தை பார்த்தபடி பேசினார். நாம யாருக்கும் எதையும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம மனசுல இருந்தா போதும். சத்யாவை இங்க கொண்டு வந்து ரகசியமா தங்க வைக்கணும், பிரசவம் நடத்தணும், குழந்தையை நாம எடுத்துட்டு அவளை திருப்பி அனுப்பணும். அதோட எல்லாம் பேர்ந்து போயிடும் இல்லையா? செரியான் ஜோஜியை பார்த்தபடி கேட்டார். ஒருவேளை இதையே அவங்களும் விரும்பினா அவமானத்துக்கு பயந்து எங்கேயாவது கூட்டிட்டு போய் ரகசியமா பிரசவம் பார்த்து குழந்தையை ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல ஒப்படைப்பாங்க. இதெல்லாம் நடக்க கூடியதுதானே அங்கிள்? யோசனை அந்த இடத்துக்கு மேல் நகராமல் முட்டு சந்தில் மோதியது போல் நின்றது. செரியான் கண் மூடி நெற்றியை விரல்களால் வருடியவாறே உட்கார்ந்திருந்தார். பிறகு மெதுவான குரலில் பேசினார். எதுக்கும் நானும் ஜோஜியும் ஒரு தடவை காஞ்சரப்பள்ளிக்கு போயிட்டு வர்றோம். நானும் வர்றேன், ரேச்சல் சொன்னார். நான் அவளை பார்க்கணும். என் மகனின் குழந்தையை ஒரு நிதி மாதிரி பாதுகாக்கிறவளை இங்க வந்த போது நான் சரியா கவனிக்கலை. அதனால கண்ணார மனசார. ரேச்சலால் மேற்கொண்டு பேச்சை தொடர முடியவில்லை. ஆன்டியும் நம்ம கூட வரட்டும் அங்கிள்.
பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆனதால அதுவும் நல்லதுதான், ஜோஜி சொன்னான். செரியான் மெதுவாக தலையாட்டினார். ஜீப்பை போர்ச்சில் நிறுத்திவிட்டு சாவியுடன் டிரைவிங் சீட்டில் இருந்த ஆகஸ்தி இறங்கினான். இடதுபுற வழியாக செபாஸ்டியனும் இறங்கினான். வீட்டுக்குள் நுழைந்தனர். ஹாலில் வர்கியும் ஜார்ஜ் குட்டியும் ஆனையம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். இன்னும் காணமேன்னு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஜார்ஜ் குட்டி சொன்னான். ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் சோஃபாவில் உட்கார்ந்தனர். கோட்டயத்துக்கு போன விஷயம் என்ன ஆச்சு? டாக்டரை பார்த்து விசாரிச்சாங்களா? வர்கி கேட்டார். எல்லாம் முடிஞ்சது, ஆகஸ்தி சொன்னான். விஷயத்த சொல்லுங்க. நாளை மறுநாள் கூட்டிட்டு வர சொன்னார் டாக்டர். அப்ப எதுவும் சிக்கல் இல்லை. ஆமா, காலையில போனா மதியம் திரும்பிடலாம். சத்யாவுக்கு பிரஷர் இருக்கிற விஷயத்த சொன்னியா? அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இத்தனை மாசமாச்சே, விளக்கமா கேட்டுட்டியா? சொல்லிட்டேன்பா, திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்களே. நான் அந்த அளவுக்கு விவரம் புரியாதவனா? இதுதான் எரிச்சலா இருக்கு. ஃபீஸ் எல்லாம் முடிவு பண்ணியாச்சா? அது மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாயா? ஜார்ஜ் குட்டி கண்களை அகல விரித்தபடி கேட்டான். அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கையும் சேர்த்துத்தானே? அரைஞ்சேன்னா தெரியுமா? ஆகஸ்தி கையை ஓங்கினான். இல்ல, கண் தெரியாதவனது திருவோட்ல 5 பைசாவை போட்டு 10 பைசாவை எடுக்கிற பழைய வழக்கம் மாறலையங்கிறதுக்காக கேட்டேன். அப்பா, நீங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்பப்ப இப்படி மட்டம் தட்டுறது நல்லா இல்ல. ஆத்தங்கரையோர நிலத்தை பாகம் பிரிச்ச போது அது தரிசுன்னு சொல்லி என்னோட பங்கு நிலத்துல இருந்து 5-6 மரங்களை வெட்டி எடுத்த ஆளாச்சே நீங்க. அந்த கோபம் இன்னும் தீரலைங்கிறது தான் காரணம், செபாஸ்டியன் நினைவூட்டினான். ஆனியம்மாவின் விரல் வர்கியின் முதுகில் பதிந்தது. இப்படி மொட்டையா கிட்டத்தட்ட 10 ரூபானா எப்படி? வர்கி கேட்டார். 7 ரூபா. இதில் மேற்கொண்டு விவாதத்துக்கு இடம் இல்லை என்பது போல தலையாட்டியபடி சொன்னான் ஆகஸ்தி. 10 கிட்ட இருக்கிற தொகை 7. ஜார்ஜ் குட்டி வாய்விட்டு சிரித்தான். முழுசா 7 ரூபா தானான்னு கேளுங்கப்பா. இல்ல 7 கிட்ட இருக்கிற 3 ரூபாவா இருக்க போகுது? உகாண்டாவில இருந்து வந்த வாத்தியார் அண்ணனுக்கு கணக்கு கத்து கொடுத்தார் போல. ஆகஸ்தி பதிலளிக்க வாய் திறந்த போது காலிங் பெல் ஒலித்தது. போய் யாருன்னு பாருடா ஜார்ஜ் குட்டி, வர்கி சொன்னார். அவன் எழுந்து போனான். அப்படின்னா நாளன்னைக்கு காலையில அவளை கூட்டிட்டு போகணும், அப்படித்தானே? வர்கி ஆகஸ்தியையும் செபாஸ்டியனையும் பார்த்தபடி கேட்டார். ஜார்ஜ் குட்டி திரும்பி வந்தான். யார 3 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்களாம். உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வர சொல்லு. சற்று நேரத்துக்குள் ஜார்ஜ் குட்டியை தொடர்ந்து 3 பேர் ஹாலுக்கு வந்தனர். வர்கி அவர்களை பார்த்தார். மேன்மையான உடை உடுத்திய ஒரு நடுவயதுக்காரர், உயர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நடுவயது பெண்மணி, அவர்களுடன் தாடி வைத்த இளைஞன் ஒருவன். நீங்க யாருன்னு தெரியலையே. நாங்க கொச்சியிலிருந்து வர்றோம். என் பேர் செரியான். இது என் சம்சாரம் ரேச்சல். இவன் பேர் ஜோஜி, என் சகோதரி மகன். அறிமுகமானவங்களா தெரியலையே. யார் நீங்க? யார பார்க்கணும்? உங்க எல்லாரையும் தான், செரியான் சொன்னார். ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் ஜார்ஜ் குட்டியும் வந்திருப்பது யார் என்று யோசனை செய்வது மாதிரி பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. உட்காருங்க. வர்கி சோஃபாவை சுட்டி காட்டினார். வந்த மூவரும் ஒரே சோஃபாவில் உட்கார்ந்தனர். என்ன விஷயம்ங்க? வர்கி கேட்டார். எங்களுக்கு ஒரு மகன் இருந்தான், செரியான் சொன்னார். பேர் நெல்சன். உங்க வீட்டு பெண் சத்யாவும் அவனும் ஒருத்தர் நேசிச்சாங்க. ஓஹோ, நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சிடுச்சு, ஆகஸ்தி சொன்னான். அவனோட அப்பா அம்மா தானே நீங்க? எங்களை படு குழியில தள்ளிட்டு அவன் தப்பிச்சிட்டானே. எங்களோட ஒரே ஒரு தங்கச்சி அவ. எங்களுக்கு மான மரியாதை சூடு சொரணை எல்லாம் இருக்கு, ஆகஸ்தி சொன்னான். ஆனியம்மா வர்கியின் முதுகில் விரலை அமர்த்தினார். ஆகஸ்தி, நீ பேசாத. இவங்க சண்டைக்கோ வெட்டு குத்துக்கோ வரலையே. நீ ஏன் வீணா கடந்து கத்தற? ஆகஸ்தி மீசையை முறுக்கியபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க, வர்கி செரியானை பார்த்து கேட்டார். சொல்றதுக்கு எங்களுக்கும் வருத்தம் தான். ரொம்ப யோசிச்சுட்டு தயக்கத்தோட வந்திருக்கோம்.
செரியான் தொடர்ந்தார். உங்க பொண்ணு எங்க பையனால கர்ப்பம் அடைஞ்சிருக்காள்னு தெரிய வந்தது. அத பத்தி தெரிஞ்சுக்க வந்தோம். என்னத்த தெரிஞ்சுக்க? எதுக்கு பதில் சொல்றதுக்கு? நீங்க பேசுறது எங்களுக்கு புரியல. வர்கி கேள்விக்குறியுடன் அவர்களை பார்த்தார். விஷயம் இதுதான். உங்க மகள் அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறதா இருந்தா அதுக்காக நாங்க எந்த விதமான உதவியும் செய்ய தயார். பிரசவத்துக்கு பிறகு அந்த குழந்தை உங்களுக்கு தேவை இல்லைன்னா வாங்கி வளர்க்கவும் தயாரா இருக்கோம். செரியான் எப்படியோ ஒரு வழியாக சொல்லி முடித்தார். ஆகஸ்தி துள்ளி எழுந்தான். நீங்க யார்கிட்ட இதையெல்லாம் பேசுறீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? செத்து போன உங்க மகனோட குழந்தை உங்களுக்கு பெருசா தெரியலாம். கோட்டைப்புறத்துக்காரங்க யாரோட குழந்தையோ பெத்து வளர்க்கறவங்க கிடையாது. அப்படியெல்லாம் உயிர் வாழறவங்க இல்ல. பாரம்பரியமான கௌரவமான குடும்பம் எங்களோடது. எங்களுக்கு மானம் அவமானம் இருக்கு. எப்படியோ ஒரு தப்பு நடந்துடுச்சு. அதுக்காக அதையே ஆதாயமாக்க பாக்காதீங்க. டே செபாஸ்டியன், அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போடா. சாப்பிடுறதுக்கு எதையாவது கொடுக்க சொல்லு. வர்கி கோபத்துடன் சொன்னார். என்னை எவனும் கூட்டிட்டு போக வேணாம், நானே போறேன். ஆகஸ்தி எழுந்தான். விடு விடுவென்று அந்த ஹாலை ஒட்டி இருந்த மற்றோர் அரை வாசலை அடைந்தவன் சொன்னான். இங்க இருக்கிற பன்னி குட்டிகள்ல முதல் தரமான சீம பன்னி ஒண்ணு சேனை பிடிச்சு நிக்குது. அது பெத்து போடும்போது 2 குட்டிகளை தரோம். வேணும்னா எடுத்துட்டு போங்க, கொண்டு போய் வளர்க்கலாம். செரியானுக்கும் ரைச்சலுக்கும் ஜோஜிக்கும் அதற்கு மேல் அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. அவன் பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. என் மூத்த மகன் முன்கோபி. அமைதியான குரலில் வர்கி பேசினார். அவனையும் தப்பு சொல்ல முடியாது. யாருக்கானாலும் மனசு தாங்குமா? குடும்பத்துக்கு ஏற்படுற அவமானம், கெட்ட பேரை கூட விட்டுடலாம். இதுக்கு மேல அவளுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குமா? ஆமா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? செரியா. உங்க துயரமும் நிலைமையும் எனக்கு புரியுது. எனக்கும் குழந்தைங்க இருக்கே. இறந்து போன மகனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அதாவது கிடைக்கட்டும்னு யாரா இருந்தாலும் ஆசைப்படுறதும் இயல்புதான். அத தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டுக்கு உலகத்துல யாராவது ஒப்புக்க முடியுமா? உங்க பொண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா ஒப்புக்குவீங்களா? நாங்க யாரையும் வற்புறுத்தவோ ஆசையை தூண்டவோ வரலைங்க. தகவல் தெரிஞ்சதால குழந்தையை பெத்துக்கிறதா இருந்தா மட்டும் கேட்டு பார்க்கலாம்னு தான். இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்ல. நாங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்ச வரையில ரொம்ப ரகசியமா இதை அழிக்கிறது எங்க நோக்கம். விளக்கமா சொல்றதானா நாளை மறுநாள் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். இலைக்கும் முள்ளுக்கும் சேதாரம் இல்லாம விஷயத்தை தீர்த்துக்கிறது திட்டம். ரேச்சலின் இதயம் துடித்தது. துயரத்துடன் முகம் தாழ்த்தினார். செரியான் எழுந்தார். அப்ப நாங்க புறப்படுறோம். ரேச்சலும் ஜோஜியும் எழுந்தனர். காஃபி டீ ஏதாவது? எதுவும் வேண்டாம். ரேச்சல் ஆனியம்மாவை ஒரு தடவை பார்த்தார். நான் சத்யாவை ஒரு தடவை பார்க்கலாமா? விண்ணப்பிக்கும் குரலில் கேட்டார். ஆனியம்மா வர்கியை பார்த்தார். அதில் விருப்பம் இல்லை என்ற தொனி இருந்தது. இங்க உங்க முன்னாடியே பார்த்துக்கிறோம். அப்படியெல்லாம் தரக்குறைவா நடந்துக்கிறவங்க இல்ல நாங்க. அவளை உற்சாகப்படுத்தவோ மனச மாத்தவோ மாட்டோம். என் மகனை கொஞ்ச நாளாவது ஆசைப்பட்டவளாச்சே. அவன் குழந்தையை தாங்கிறவளாச்சே. வர்கி ஆனியம்மாவிடம் கண்களால் ஏதோ ஒரு சைகை செய்தார். உடனே ஆனியம்மா மாடிப்படிகளில் விரைந்தார். சத்யா கதவை தாழிட்டு அறைக்குள் தூங்கிக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்துக்குள் சத்யாவின் உருவம் பால்கனியில் தென்பட்டது. அங்கிருந்தே அவள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டாள். வியப்பு அடைந்தவளாக தனக்கு பிடித்த உறவினர்களை கண்ட மகிழ்ச்சியில் அவள் மாடிப்படிகளில் விரைவாக இறங்கி வந்தாள். அவள் ரேச்சலின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். அம்மா, நீங்க? ரேச்சலின் இதயம் சிலிர்த்தது. அவர் அவளையே ஊன்றி பார்த்தார். தன் மகனின் மனைவியாக, தன் மருமகளாக தனது வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியவள். கண்கள் படிப்படியாக தாழ்ந்து இறங்கி சற்று மேடிட்டிருந்த அவள் வயிற்றின் மீது பதிந்தன. தன் மகனின் குழந்தை அந்த வயிற்றுக்குள் பூமியின் வெளிச்சத்தை பார்க்க காத்திருக்கிறது என்பதை வேதனையுடன் நினைத்து பார்த்தார். மறுநாள் காலையில்
ஒரு பச்சிளம் குழந்தையின் உயிர் துடிப்பு நிறைந்த அழுகையை காதில் கேட்டது போல ரேச்சல் ஒரு வினாடி திடுக்கிட்டார். அவர் மறுபடியும் சத்யாவின் முகத்தில் பார்வையை பதித்தார். உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போக வந்தோம்மா, கூடவே இதையும் தந்துட்டு போகலாம்னு. கையில் வைத்திருந்த தடித்த கவரை ரேச்சல் சத்யாவிடம் நீட்டினார். அவன் உனக்கு அனுப்புறதுக்காக உன் விலாசம் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி வச்சிருந்த கவர். ரேச்சலின் குரல் இடறியது. அவனோட பொருள்கள்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்த போது இதுவும் அதுல இருந்தது. உனக்கு எழுதப்பட்ட கவருங்கிறதால நாங்க யாரும் அதை பிரிச்சு கூட பார்க்கலை. அதை கை நீட்டி வாங்கும் போது விரல்கள் நடுங்காமல் இருக்க சத்யா மிகவும் பிரயத்தனப்பட்டாள். இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள். நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த போது நான் உன்கிட்ட மோசமா நடந்துகிட்ட. என் பையன் இறந்த வருத்தத்தால இப்படி ஆகிடுச்சு. அதுக்காக என்னை மன்னிச்சிடுமா. மேற்கொண்டு பேச விரும்பியும் ஏனோ அவரால் முடியவில்லை. சில துள்ளி கண்ணீர் அங்கிருந்த மொசை தரையில் விழுந்து சிதறின. ரொம்ப நன்றிமா, உன்னால இதாவது செய்ய முடிஞ்சிருக்கு. என்னால உன்னை மறக்கவே முடியாது. போயிட்டு வரோம். சத்யா வேதனை நிறைந்த இதயத்துடன் மௌனமாக நின்றாள். ரேச்சல் கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக திரும்பி வாசல் பக்கம் சென்றுவிட்ட செரியானையும் ஜோஜியையும் நோக்கி நடந்தார். ஜோஜியும் செரியானும் வாசலில் கழற்றி வைத்திருந்த ஷூக்களின் லேஸ்களை இறுக்கி கட்டி கொண்டிருந்தனர். செரியானும் ரேச்சலும் முன்னால் நடந்தனர். ஜோஜி திரும்பி சிட் அவுட்டுக்கு வந்தான். அதற்குள் வாசலுக்கு வந்த வர்கியிடம், ஒரு சின்ன வேண்டுகோள், உங்க பெரிய பையன்கிட்ட சொல்லிடுங்க. அந்த பன்னி குட்டிங்க எங்களுக்கு வேண்டாம். குழந்தைங்களுக்கு பதிலா நாங்க பன்னிகளை வளர்க்கறது இல்ல. சொல்லிவிட்டு ஜோஜியும் வெளியேறினான். நெல்சனின் பெற்றோரும் ஜோஜியும் எதற்காக இங்கே வந்தார்கள் என்றோ, எப்படி அவர்கள் வீட்டை கண்டுபிடித்தார்கள் என்றோ சத்யாவுக்கு புரியவில்லை. அவர்கள் புறப்பட்டு போன முறையும் வீட்டில் இருப்பவர்களின் முக உணர்ச்சிகளையும் பார்த்தபோது ஏதேதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு விளங்கியது. ஆனியம்மா, ஜார்ஜ் குட்டி, செபாஸ்டியன் ஆகியோரின் முகங்கள் இருண்டிருந்தன. சத்யா தனது அறைக்கு செல்ல படிக்கட்டை நெருங்கியதும் ஆகஸ்தி அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். அதை இப்படி கொடு, அது என்னன்னு நாங்க பார்க்கணும். அவன் சத்யாவின் கையில் இருந்த கவருக்காக கை நீட்டினான். நீங்க பார்க்க வேண்டியதா இருந்தா அவங்க இத உங்ககிட்டயே கொடுத்திருப்பாங்க. ஆகஸ்தியின் முகம் இருண்டது. உங்ககிட்டதான் சொல்ற, அதை இப்படி கொடு. சத்யாவின் உணர்வுகளும் நடவடிக்கைகளும் சட்டென்று மாறின. அவளிடம் எதிர்ப்பு உணர்வு தென்பட்டது. தர முடியாது. உறுதியான அந்த வார்த்தைகளுக்கு பிறகு எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லை என்பதை அனுபவத்தால் உணர்ந்திருந்த ஆகஸ்தியும் அதிலிருந்து பின் வாங்குவதாக தெரியவில்லை. மரியாதையை கேட்ட நீ தரமாட்ட? கருவியபடியே சத்யாவின் கையில் இருப்பதை பிடுங்க முயன்றான். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோட குஸ்தி போடக்கூடாது, சத்யா எச்சரித்தாள். அதை பொருட்படுத்தாமல் ஆகஸ்தி கவரை பிடுங்குவதில் குறியாக இருந்தான். கவர் தன் கையை விட்டு போய்விடும் என்பது தெரிந்ததும் சத்யா சீற்றத்துடன் அவன் கையை தன் மொத்த சக்தியையும் திரட்டி உதறினாள். ஆகஸ்தி ஓர் 8 பின்னுக்கு நீங்கி விழப்போனான். காயம்பட்ட கோபத்துடன் ஆகஸ்தி பல்லை கடித்தபடி மீண்டும் அவளை நெருங்கினான். ஆகஸ்தி! வர்கியின் குரல் ஓங்கி ஒலித்தது. அவர் வேகமாக வந்து அவர்களுக்கு நடுவில் நின்றார். வலுவான மூச்சிறைப்பால் சத்யாவின் உடல் வேக வேகமாக உயர்ந்து தாழ்ந்தது. கோபத்தால் முகம் சிவந்தது. அவள் பார்வை ஆகஸ்தியை எரிப்பதை போல் தகித்தது. அவ பாக்குறத பாத்தீங்களா? ஆகஸ்தி பல்லை கடித்தான். உனக்கு வெக்கமா இல்லையாடா ஒரு பொண்ணுகிட்ட போய் சண்டை போட? வர்கி அவனை கண்டித்தார். ஆகஸ்தி மீண்டும் ஒரு தடவை சத்யாவை பார்த்துவிட்டு பின் வாங்கினான். என்ன பார்த்து குறைக்குது வெறி நாய், எதை நினைச்சுக்கிட்டு இப்படி ஆட்டம் போடுற? யாரிடம் என்றில்லாமல் அவன் முணுமுணுப்பது கேட்டது. சத்யா திரும்பி நிதானமாக படிக்கட்டுகளில் ஏறினாள். ஆனால் காலை எடுத்து வைப்பதே மிகவும் சிரமமாக இருந்தது. வயிற்றுக்குள் ஏதோ ஒரு கொக்கியை மாட்டி இழுப்பது மாதிரி இருந்தது. கைப்பிடியை பிடித்தவாறு அவள் மேலும் சில படிகள் ஏறினாள். வலி உயிரை பறித்தது. வயிற்று நரம்புகள் முருகி உடைப்படுவது போன்ற வலி.
உடல் குப்பென்று வியர்த்தது. மேற்கொண்டு ஓர் 8 கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அப்படியே படிக்கட்டில் உட்கார்ந்தாள். தாங்க முடியாத வேதனையால் துடித்தாள். வயிற்றை தடவிக்கொண்டு முனகலுடன் முழங்காலின் மீது முகம் புதைத்தாள். கண்களை மூடினாள். உதிரப்பகுதியில் சின்னஞ்சிறு உயிர் ஒன்று கை கால்களை நீட்டி இழுத்து துடிப்பது மாதிரி, உயிரை கையில் பிடித்து கொண்டு நீந்த முற்படுவது மாதிரி அவளுக்கு தோன்றியது. எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. வலி சற்று குறைந்ததும் சத்யா எழுந்தாள். மெதுவாக நடந்து தனது அறையை அடைந்தாள். கதவை மூடினாள். படுக்கையில் அமர்ந்தவள் ரேச்சல் தந்த உரையை பிரித்தாள். அவள் இதயம் சன்னமாக நடுங்கி வேக வேகமாக துடித்தது. கவரில் நிறைய போட்டோக்கள் இருந்தன. மூணாறு சென்றபோது எடுத்த புகைப்படங்களின் பிரதிகள் என்பது அவளுக்கு விளங்கியது. ஒருபோதும் மறக்க முடியாத அன்பின் அடையாளங்களாக அவை அவள் கையில் இருந்து நடுங்கின. அவள் அதை ஒவ்வொன்றாக எடுத்து அது தொடர்பான நினைவுகளில் மூழ்கினாள். படங்களின் அடியில் கடிதம் ஒன்று இருந்தது. சத்யா அந்த கடிதத்தை எடுத்து மடிப்புகளை நிமிர்த்தினாள். சத்யா, உன்னிடமிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நமக்கிடையில் எவ்வளவு தொலைவு உள்ளதென்று யோசிக்கிறேன். அது வாழ்க்கையில் இருந்து மரணம் வரையிலான தூரம் என்பது புரிகிறது. மரணம் அடைந்தவர்களின் ஆத்மாக்கள் வசிக்கும் வெகு தொலைவில் உள்ள ஏதோ ஒரு கிரகத்தில் இருந்தபடி உயிருடன் பூமியில் இருக்கும் அன்புக்கு உரியவளுக்கு அனுப்பும் பயனில்லாத ஒரு கடிதம் இது என்பது புரிகிறது. கிரீடத்தையும் செங்கோலையும் இளவரசியையும் இழந்து நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட இளவரசனின் கதையை நான் சிறு வயதில் கேட்டிருக்கிறேன். அது யாருடைய கதை என்று எனக்கு இப்போது புரிகிறது. சத்யா, மூணாறில் நமக்குள் சில சண்டைகளும் உடன்படிக்கைகளும் ஏற்பட்டன. உன்னை புரிந்து கொள்வதிலும் மதிப்பிடுவதிலும் எனக்கு தவறு நேர்ந்துள்ளது என்றுதான் முதலில் நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது, என்னை புரிந்து கொள்வதில்தான் எனக்கு தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று. உன்னை பிரிந்து வாழ நேர்ந்ததும் நீ என்றென்றைக்குமாக எனக்கு கிடைக்காதவளாகி விட்டதையும் உணர்ந்தபோது எனக்கு ஏற்பட்ட வேதனை வார்த்தைகளில் விளக்கக்கூடியதல்ல. நான் உன்னை எந்த அளவுக்கு நேசித்தேன் என்பதை நானே வெகு தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன். எல்லாவற்றுக்கும் காரணம் ஓர் ஆண் என்ற எனது ஆணவம்தான் என்பது இப்போது புரிகிறது. இப்போதாவது மனம் திறந்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சத்யா. உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு காரணம் அல்ல. உன்னை மனைவியாக ஏற்று அந்த தவறுக்கு பரிகாரம் காணும் பச்சாதாப உணர்வும் காரணம் அல்ல. உனக்கு ஒரு வாழ்க்கை தருவது என்கிற தாராள மனப்பான்மையும் காரணம் அல்ல. உன்னை திருமணம் செய்ய நான் தீர்மானித்ததற்கு இவை எதுவுமே காரணங்கள் இல்லை. நீ என்னுடன் இல்லாமல், உன் குரலை கேட்காமல், உன் ஸ்பரிசம் இல்லாமல், உன் அன்பான அரவணைப்புக்கு உட்படாமல் இந்த உலகில் என்னால் வாழ முடியாது என்பதை உணர்ந்ததால்தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இன்னும் நிலைமை அதுதான் என்பதை கடுமையான துயரமும் நமது பிரிவும் ஒவ்வொரு வினாடியிலும் எனக்கு உணர்த்துகின்றன. கையில் இருந்த மாணிக்கத்தை கல்லென்று நினைத்து ஏரிக்குள் எறிந்த முட்டாள் அல்லவா நான்? மூணாறில் நாம் எடுத்த புகைப்படங்களை இத்துடன் அனுப்பியுள்ளேன். என்னை வழி அனுப்ப நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் தரலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீ வரவில்லை. விடை சொல்வதும் பிரிவதும் உன்னாலோ என்னாலோ முடியாது என்பது என்னை விட உனக்குத்தான் நன்றாக தெரிந்திருக்கிறது. நன்றி. நீ எனக்கு வழங்கிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷங்களுக்கும் நன்றி. கூடவே நான் உனக்களித்த வேதனைகளுக்கும் துயரங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கே நெல்சன். சத்யா துவண்டு படுக்கையில் சரிந்தாள். வெடித்து தெரிக்கும் அழுகையும் விசும்பலும் அவள் நெஞ்சுக்குள் கிடந்து நடுங்கின. தலையில் இருந்து கழுத்து வழியாக ஒரு சில்லிடலும் மரபுத்தன்மையும் உடலை ஊடுருவுவதை அவள் உணர்ந்தாள். மருந்து மாத்திரைகள் டேபிளில் கிடந்தன. ஆனால் எடுத்து சாப்பிட முடியவில்லை. மயக்கம் கண்களை தழுவியது. கால் விரல்களின் ஊடாக நடுக்கம் ஒன்று உடல் முழுக்க பரவியது. சத்யாவின் கண் இமைகள் மூடின.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.